ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய விஷயங்களும் அவசியம்தான். ஸோ ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் செல்லுகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸ்கின் செல்லுகள் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி கொலாஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த கொலாஜன் தான் வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ தண்ணீர் கரெக்டாக குடித்தோம் அப்படின்னா தான் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும். வறட்சி தன்மை உண்டாகாது. வறட்சி தன்மை உண்டானது அப்படின்னா ஈஸியாக சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன்ஸும் ஈஸியாக வரலாம். ஸோ நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். வைட்டமின் சி அப்படிங்கிறது பழங்களில் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை இந்த மாதிரியான பழங்களை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நல்ல பயறு வகைகள், முளைக்கட்டிய தானிய வகைகள் இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.